நம்ம இந்த வீடியோவில் வித்லவ் படத்தோட 8வது நாள் வசூல் மற்றும் புதுசாக ரிலீஸ் ஆன எல்லா படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்டுக்கு எந்த படத்தை பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. வித்லவ் படம் தமிழ்நாட்டில் 8வது நாள் 97 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 12,46 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 8வது நாள் 1 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 29 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் வித்லவ் படம் 8வது நாள் 12 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 1,27 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 8வது நாள் 1 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 8வது நாள் 1 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 14 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 8வது நாள் 15 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 2,43 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வித்லவ் படம் 8வது நாள் 1,27 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 16,76 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற மைலாட் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் மைலாட் படம் முதல் நாள் மட்டும் 52 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் முதல் நாள் 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மைலாட் படம் முதல் நாள் மட்டும் 6 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மைலாட் படம் முதல் நாள் மட்டும் 15 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மைலாட் படம் முதல் நாள் மட்டும் 75 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரீரிலீஸ் ஆகியிருக்கிற மின்னலே படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மின்னலே படம் முதல் நாள் மட்டும் 2 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மின்னலே படம் ரீரிலீஸில் முதல் நாள் மட்டும் 14 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சூர்யா நடிப்பில் ரீரிலீஸ் ஆகியிருக்கிற மௌனம் பேசியதே படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் மௌனம் பேசியதே படம் முதல் நாள் மட்டும் 14 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 2 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மௌனம் பேசியதே படம் ரீரிலீஸில் முதல் நாள் 16 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக டி ராஜேந்தர் நடிப்பில் ரீரிலீஸ் ஆகியிருக்கிற உயிருள்ளவரை உஷா படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 7 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் உயிரில்லை வரை உஷா படம் முதல் நாள் மட்டும் 1 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் உயிரில்லை வரை உஷா படம் முதல் நாள் மட்டும் 8 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ரீரிலீஸ் ஆகியிருக்கிற காதலர் தினம் படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் முதல் நாள் மட்டும் 3 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பூக்கி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பூக்கி படம் முதல் நாள் மட்டும் 23 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இந்த படம் முதல் நாள் 6 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பூக்கி படம் முதல் நாள் மட்டும் 29 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் இந்த படம் முதல் நாள் மட்டும் 9 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக கா படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். உலகம் முழுவதும் இந்த படம் முதல் நாள் மட்டும் 5,36,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மயிலாஞ்சி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 2,26,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக யோகிடா படத்தோட 8வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 8வது நாள் 1 லட்ச ரூபாய், 8 நாளில் மொத்தமாக 77,90,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 30வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் 30வது நாள் 1 லட்ச ரூபாய், 30 நாளில் மொத்தமாக 41,97 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறை படத்தோட 51வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். உலகம் முழுவதும் சிறைப்படம் 51வது நாள் 1 லட்ச ரூபாய், 51 நாளில் மொத்தமாக 32,33 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஹாட்ஸ்பாட் டூ மச் படத்தோட 22வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம்.
உலகம் முழுவதும் இந்த படம் 22வது நாள் 1 லட்ச ரூபாயும் 22 நல்ல மொத்தமாக 3,91 லட்ச ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.